மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். முதற்கண் தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். எதற்கு? தாங்கள் தங்கள் நகையை கோயிலில் தொலைத்து விட்டீர்கள் என்பதால் கோயில் முழுவதும் சல்லடை போட்டு சலித்து விட்டோம் நாங்கள். அப்படியும் கிடைக்கவில்லை என்று சொன்னீர்களே. ஆம் மன்னவா, அதில் என் பெரிய தவறொன்றும் இருக்கிறது. என்ன தவறது? கர்ப்பகிரகத்தில் மாமன்னரின் நகை இருந்திருக்கிறது. அதை கவனிக்காமல் அதன் மீது மூங்கில் தட்டை வைத்து விட்டேன். எதேச்சியாக மூங்கில் தட்டை எடுக்கும்போது அதன் கீழ் தங்கள் நகை இருப்பதைக் கண்டேன். அதை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தேன் மன்னவா. அமைச்சரே, சிற்றரசே, அந்த குருக்களுக்கு தக்க சன்மானம் கொடுத்து அனுப்புங்கள். அப்படியே மன்னா. குருக்களே, தாங்கள் புறப்படலாம். தக்க சன்மானம் உங்களை தேடி வரும். நன்றி மன்னவா, நான் வருகிறேன். அப்படி என்றால் இந்த பெண்ணின் தகப்பனாருக்கு நகையை தானமாகத்தான் கொடுத்திருக்கிறாய். விலை உயர்ந்த நகையை தானமாக கொடுப்பதற்கு என்னை போன்ற மன்னர்கள் கூட சற்று தயங்குவார்கள். அதனால்தான் அவர் திருடியிருப்பாரோ என்று என் உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. இப்படிப்பட்ட விசாலமான மனம் கொண்ட நீ யாரப்பா? நான் சொல்றேன் மன்னவா, இவரு கூரம்ன்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊர்ல பாதி இவரோடதுதான். தம் பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கிறவர் இவரு. காவலரே, மன்னா, முதலில் அந்த பெரியவரை சிறையில் இருந்து விடுதலை செய்யுங்கள். இங்கே அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா.